ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 67 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்குள்ளே இருந்தது முன்னாடி மை டியர் டிசபிள்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். இந்த காம்படிஷன் இப்போயே அஃபிஷியலாக ஆரம்பிக்க போகிறது. முதல்ல யார் இந்த இடத்துக்கு என்ட்ரி ஆக போகிறீங்க, அதை கேட்டதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் வர போகிறீங்க. அதை கேட்டோட நம்ம ஹீரோ முன்னாடி போறான். முன்னாடி போய் அந்த இருந்தாளுக்குள்ள நம்ம ஹீரோ நிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம சின்ன பொண்ணு என்ட்ரி, அதுக்கப்புறமா நம்ம சின்ன பொண்ணோட சீனியர், அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரின் தங்கச்சி, நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாருமே அந்த 16 பேர் சொன்னல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தனித்தனியா இந்த இருந்தாலே ஒரு பாட்டா பிரிச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இந்த 16 பேருமே. அப்ப அந்த குள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த காம்படிஷன்ல வின்னிங் ஆர் லூசிங் தான் முக்கியம். அதாவது நீங்க அதிகபட்சமா வின்னிங் ஆனீங்களா டாப் பொசிஷனுக்கு வருவீங்க. அதுக்காக நீங்க கண்டிப்பா உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணணும். உங்க எல்லாருமேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்துல இந்த மேஜிக்கல் வெப்பனை நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. உங்க எல்லா சண்டையும் பார்க்க நான் காத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, முதல்ல யார் பார்ட்டிசிபேஷன் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தனித்தனியா பில்லர்ஸ் இருந்தில்ல அந்த இருந்தால அதை மொத்தமா அப்படியே சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாமே லைட்டா ஷேக் ஆகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஷேக்கே ஆகல, ஏன்னா அவன் பவர்ஃபுல். அப்ப எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சாங்குவின் நிகழ்ச்சி இப்போ கூட நான் இப்பயே சண்டை போடணுங்கிற மாதிரி ஒரு வெறியோடு நின்றுட்டு இருக்கா. அப்ப நம்ம மாயன் இருக்காங்க பக்கத்துல என்ன சொல்றா, கொஞ்சம் அமைதியாது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறவனே அமைதியாது, இந்த இடத்துல இன்னும் தப்பா பண்ணிடுறாங்கிற மாதிரி சாங்குவின் நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த குள்ளேட்டு என்ன சொல்றா, முதல்ல யார் பார்ட்டிசிபேஷன் பண்ண போறீங்கிறத நான் முடிவு பண்றேன். இங்க இருக்க இன்னர் டிசபிள்ஸ் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 16 பேர் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கேன். உங்க டேலண்ட்டை பற்றி தெரிஞ்சதுனால இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கோம். இந்த பேட்டில் நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இல்ல வெற்றி பெறவங்களுக்கு தான் அந்த எரர் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அது யார் சண்டை போறாங்கிற மாதிரி ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி யாருங்கிறத காட்டுறாங்க. ஒரு கற்கள் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுல ஒருத்தவங்களோட பேரு வருது. அது நம்ம ஹீரோவோட பேரும் இன்னொருத்தனோட பேரும். அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம சின்ன பொண்ணு, நீ கண்டிப்பா ஜெயிப்பன்னு தெரியும், ஆனா கண்டிப்பா பெட்டரா ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடு, உன்னால முடிப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவ்வளவு கிளம்பி போறா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணோட சீனியர் இருக்காங்களே, அவளும் அப்படியே கண்ணை காட்டுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறவன் என்ட்ரி கொடுத்தாச்சு. அப்ப அவன் கையில அந்த சோடா வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பாட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் இருக்கால, இவனை பாட்டுட்டு இந்த ஜியான் மட்டும் இல்லை, இவ்வளோ வீக்கான டிசிபிளியே இவனுக்கு ஆப்போனண்டா வச்சிருக்காங்க, கண்டிப்பா இவன் ஈஸியாவே நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நான் இந்த இடத்த விட்டு போன இவன் என்கேஜ்மெண்ட்டா சண்டையில இருந்தா நான் போய் மெசேஜ் பாஸ் பண்ணலாம் பார்த்தா இப்ப இந்த மொக்கையால கூட சண்டை போட விட்டுருக்காங்கிற மாதிரி இவ கடுப்புல இருக்கா. அப்ப நம்ம பவரை முழுசை இவன்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆப்போனண்ட் என்ன சொல்றேன்னா, உன்னை பத்தி எல்லாருமே பெருசா ஓவரா பில்டப் எல்லாம் கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு பார்த்தா ஒருத்து மாதிரி நீ ஒண்ணு தெரியலையே, அதுவும் இல்லாம சாங்கா திறமையா முழுசா கட்டுன்னு நினைக்கிறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, காட்டிட்டா போச்சு. அப்ப நான் ஆப்போனண்ட் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ எவ்வளவு தைரியம் தான் ஆணோட கூட சண்டை போட்டு அவன் கட்டி வர அழிச்சிருக்கியா, அதெல்லாம் கேள்விப்பட்ட எல்லா விஷயமும், அது எல்லாத்துக்குமே உனக்கு இப்ப நான் பதிலடி கொடுக்க போறேன். வாக்கு ஒண்ணு முடிச்சுடுவான் நீ காத்து இருந்திருப்ப, ஆனா இப்ப நான் தான் உன்னை முடிச்சுட போறேன். அதுவும் இல்லாம என் கையில ஒரு ஸ்குவாட் இருக்கு தெரியுமா, இந்த ஸ்குவாடோட அருமையை பற்றி சொல்றான். இந்த ஸ்குவாடு கையில இருக்க வரி என்னை யாருமே இதுவரை ஜெயிச்சிருக்க கூட இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டா நம்ம ஹீரோ, உன் தற்பெருமையெல்லாம் நிப்பாட்டு என் கூட சீக்கிரமா சண்டை போட வந்தாலும் நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்காம அந்த கத்தியை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு சீக்கிரமா சண்டை போட வாடா, கடுப்பேட்டாடுறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சாவறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறியாங்கிற மாதிரி இந்த ஆப்னர் நம்ம ஹீரோவை டேரக்டாவே பயங்கர வேகத்தோட வந்து அட்டாக் பண்றான். ஆனா ஒவ்வொரு அட்டாக்கையும் நம்ம ஹீரோ ஈஸியாவே டாச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ரிட்டர்ன் அட்டாக் கூட பண்ணல, இருந்தாலுமே கன்டினியூ அட்டாக் பண்ணிருக்கான். ஒரு ஸ்டைல அந்த கத்தியை நம்ம ஹீரோ பிடிச்சிடான். அதை பார்த்தா இவன் கடுப்புல இருக்கும் போது திரும்பி வந்தா ஹீரோ அட்டாக் பண்ண பார்த்தா அவனை தொட கூட முடியல. நம்ம ஹீரோவை ஓரத்துக்கு கொண்டு போய் அப்படியே தள்ளி உள்ளான்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அவனை உடச்சு தள்ளி விட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ போட்டு மறைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம சின்ன பொண்ணு ஃபாங்கான ஒன்னா முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனை கண்டிப்பா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவன் கையை பிடிச்சி அப்படியே இவனை தள்ளி விடுற மாதிரி அப்படியே தூரமா தள்ளி விட்டுறான் அவனை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேகமா இவன் பக்கத்துல வந்து அவனை உதவடிச்சு அந்த கத்தியோட இவனும் தள்ளி போற மாதிரி பண்ணிடலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கத்தியை அவன் பார்த்துட்டு இருக்கான். எடுத்துட்டனா அவன் ஜெயிச்சிருவான்ல. அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கத்தியை அவன் கையாலே கண்ட்ரோல் பண்ணி திரும்பி அவன் கைக்குள்ள வர வச்சு ஒரு தாலிசிம் பேப்பரை எடுத்து அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்மோக் எனர்ஜி கிரியேட் பண்றான். அந்த இடத்துல மண்களால் சூழ்ந்து இருக்கு, அதை கண்ணுக்கு தெரியாம அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் அடிச்சிருக்கப்ப நம்ம ஹீரோ, இந்த மெட்டல்லாம் ஓல்டு மெட்டலுக்கு இதை வச்சடா நீ என்ன அட்டாக் பண்ண போறங்கிற மாதிரி தில்லாவே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான்.
அப்ப அந்த சின்ன பொண்ணு இது ரொம்ப ரேரான டெக்னிக் இல்லைன்னு எவனுமே தப்பிச்சதே இல்ல, இந்த டெக்னிக்கை ஃபாங்கானுங்கிறத யூஸ் பண்ணாங்கன்னா அவனால கிளியரா எதுவுமே பார்க்க முடியாது. அப்ப அந்த சினி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அப்படிதான் தோணுது, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் போல இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருந்தா இவன் எந்த இடத்துல இருக்கானே தெரியல, அப்படியே சுத்த போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறான் அந்த கத்தியை வச்சு. ஆனா ஒரு அட்டாக் என்ன நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு இருக்கான், ஒரு வாட்டி கத்தி கண்ணியா வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அசால்ட்டாவே அது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் ஐடியா இதா இருக்கா, வெளில வர மாட்டேங்குதான் இந்த ஆப்னன் பைப்ல. அப்ப நம்ம ஹீரோ சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஃபேங்குயின் நினைச்சுலாம் ஃபாங்க நீ சீக்கிரமா ஹெல்மெட் ஆகுற, அப்புறம் உன்னால ஜெயிக்க முடியாதுங்க மேல இடத்துல சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் இந்த சண்டையை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ எங்கடா இருக்காங்கிறவ திரும்பி பார்த்துட்டு இருந்தா சடனா வந்து ஒரு அட்டாக் வருது. அந்த அட்டாக் நம்ம ஹீரோ தள்ளி போயிடலாம். ஆனா இவன் வந்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அப்படியே வெட்டி சாக்கலாம்ங்கிறமே வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அவன் கட்டிச்சிலேருந்து அப்படியே நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முடிஞ்சளவுக்கு டேக்கிள் பண்ணிட்டு ஒரு உதவடிச்சு இவனை தள்ளி விடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனும் அந்த இடத்துல திரும்பி இன்விசிபிள் ஆகி அந்த இடத்துல சுத்து போட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா நீ எவ்வளவுதான் இந்த இடத்துல விட்டு மறைஞ்சு போறோங்கிறமே பாப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஹீரோ பின்னாடி வந்தா பின்னாடி வெளியே அட்டாக் பண்ண பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எங்கதான் இருக்கா, கண்ணுக்கு தெரியாம வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு மேலே எல்லாம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ இவனை ஈஸியாவே டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல கண்ணு தெரியல, அது ஒண்ணுதான் பிரச்சனை. இந்த அளவுக்கு இதை டாமினேஷன் பண்ணி இந்த ஆப்பனன்ட் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருக்கான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ தான் புத்திசாலியாச்சு. அப்படியே இவனை ஒரு அடி அடிச்சு அப்படியே தள்ளி விட்டு அவன் இருக்கிற இடத்துக்கே போய் அவனை அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பி மறைஞ்சு போயிடலாம். அதை பார்த்தா நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நிறைய ஷாட்ஸ் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாருது. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ டச் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே சுத்திட்டு இருக்கா. ஏன்னா நிறைய ஷாட் நம்ம ஹீரோ கண்ணியாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு டேக்கிள் பண்ணிட்டு அந்த இடத்த சுத்தி முட்டி போதா திருப்பி ஆளை காணும். எங்கடா போங்கிற மாதிரி பார்த்தா அங்க ஒரு மேல நிறைய சோட வர வைக்கிறான். அதை பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்க மறந்து போறாங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி. அப்ப ஃபேங்குயின் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம சின்ன பொண்ணு கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல நிறைய சோட அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ப்ரொடக்ஷன் சீல் இருக்குல்ல, அது அந்த இடத்துல நம்ம ஹீரோ காப்பாட்டி அந்த சோட அப்படியே கீழே வந்துருது. இவனும் பயங்கரமா அடிபட்டு அப்படியே தள்ளி போறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக் அந்த இடத்துல ரிமூவ் ஆயிடுது. அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பஞ்ச் வைக்கிறான். அப்போ அவன் கத்தியா அப்படியே நம்ம இவங்க பக்கத்துல வரக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ மல்டிபிளா பஞ்ச் வச்சுட்டே இருக்கான். அந்த அடியெல்லாம் இவனால தாக்கு பிடிக்க முடியல, அந்த சோடு இவன் பக்கத்துல வர மாட்டேங்குது. ஃபைனலா நம்ம ஹீரோ அவன் கையை வச்சு அப்படியே இவனை தூரமா ஒரு பாறை கிட்ட தள்ளி விடுறான். அதுல அடிபட்டு அப்படியே மட்ட. அப்ப அந்த சோடு நம்ம ஹீரோ முடிவுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண பார்க்கும்போது சடனா கீழே வந்து ஏன்னா கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லைல்ல. அப்ப அது மேல நம்ம ஹீரோ காலை வச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நான் ஜெயிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சோடை அவன் கையில வச்சுட்டு உனக்கு இந்த சோடை ரொம்ப பவர்ஃபுல்னா சரி இந்தா நீயே வச்சுக்கோங்கிற மாதிரி அவன் கழுத்துக்கு நேரம் அப்படியே தூக்கி எறிகிறான். அந்த இடத்துல அவன் கண்ணே ஓப்பன் பண்ண முடியல, நம்ம ஹீரோல ஜெயிச்சுட்டான். அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஃபாக் இருக்கல்ல, ஃபாக் இருக்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபாக்கு தூரமா அங்க இருக்கிற அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிற சின்ன பொண்ணுங்க வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் இருக்குல்ல, அந்த மேட்ச் வேற லெவல்ல போயிட்டு இருக்கான். ஆனா நம்மளால பார்க்க முடியல. இவர் இதே இடத்துல நின்று இருந்தா நம்ம எப்படி போய் பாக்குறது, ஏதாவது போய் பேசி அந்த இடத்துல என்ன நடக்க போற எப்படி எல்லாம் சண்டை போட போறாங்கன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். அதை என் கண்ணால பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இன்னும் சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா நீ போய் அவர்கிட்ட பேசி நம்ம போய் அந்த மேட்சுக்கு போலாமா என்னங்கிறத அதை கேட்டதுக்கு நான் பேசலாம், ஆனா பேசுற மைண்ட் செட்ல அவர் இருக்கணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட இன்னும் சின்ன பொண்ணு போய் பேசு என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம், முன்னால முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது சின்ன பொண்ணை முன்னாடி தள்ளி விட்டுறான். அந்த சின்ன பொண்ணை பாக்கிட்ட போய் இது மாதிரி மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையா இருக்கு, நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா அந்த மேட்சை போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்றா. அது கேட்டதுக்கு அப்புறம் பாக்கு கடுப்பாயிட்டு என்னது அந்த மேட்சை நான் பார்க்க வரணுமாங்கிற மாதிரி கடுப்புல முறைச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னும் சொல்ல சும்மாதான் சொல்லணுங்கிற மாதிரி அந்த சின்ன பொண்ணு பயந்துட்டு இருக்கேங்க. அப்ப இவனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒண்ணு வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் சிரிச்சுக்கிட்டு கூடிய விரைவில் இந்த இடத்துக்கு ஒரு பயங்கரமான அமைதி கிடைக்க போறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பாக்கெல்லாம் அமைதியை பற்றி பேச போதெல்லாம் ரொம்ப கடுப்பா வருதான். சரி ஓகே, இதோட எபிசோட் முடிஞ்சிட்டு அடுத்த எபிசோட் பார்க்க காத்துருங்க. இது ஏஜே வாய்ஸ் ஒரு மாதிரி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.